ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான டேஸ்டியான அண்ட் கிறிஸ்பியான கோதுமை மாவு பிஸ்கெட் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் டீட்டெயில்டான இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் லிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாரில் கேஷ்யூ நட்ஸ், பிஸ்தா இது ரெண்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பவுடர் மாதிரி பண்ண வேணாங்க, இந்த மாதிரி ஒரு அங்கங்கே சாப்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு மிக்சிங் பவுலில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரும்பு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ். இதெல்லாமே நல்லா ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 2 to 3 minutes வந்து ஒரு விஸ்கிங் கொடுங்க. அது வந்து நல்லா ஃப்ளஃபியாக ஒரு அதாவது நொர கிளம்புற மாதிரி இருக்கணும். பார்க்கும்போது அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் சாக்கோ சிப்ஸ், நட்ஸ், நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா நீட் பண்ணணும். நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட் பண்ணுங்கள். அண்ட் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலுமினியம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அலுமினியம் ஃப்ரீயாக இருக்கிறது வந்து நீங்கள் கிட்ஸுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் அதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ சாக்கோ சிப்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் சாக்லேட் பேஸில் போய்க்கலாம், ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ இந்த நீடிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டவ் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி ஃபர்தராக பண்ணுறக்குள்ளே நீங்கள் உங்களோட ஓவனை ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அது ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த பேனையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டு பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ குக்கீஸ்க்கான டெக்ஸ்சரை கொடுங்க. நீங்கள் என்ன விஷ் பண்ணுறீங்களோ அந்த டெக்ஸ்சர் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. அண்ட் ஓவன் இல்லாதவங்க ஸ்டவ் டாப் மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு கடாய் ஒரு குக்கரில் வந்து சால்ட் ஆர் சாண்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் இந்த குக்கீஸை ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து குக்கீஸ்க்கான டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 degree Celsiusல 15 to 17 minutes வைக்கணும். அண்ட் அதாவது 350 degree Fahrenheitல வைக்கணும். அண்ட் இதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. அண்ட் வெளியே எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காதுங்க, ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 10 minutes 15 minutes கழிச்சு தான் இந்த மாதிரி கிறிஸ்பினஸ்க்கு வரும். அண்ட் ஃபைனலி டன் வித் அவர் குக்கீஸுங்க. அதுவும் கோதுமை மாவில் ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸையும் பார்த்து நான் அலுமினியமாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும், வெளியில் வச்சுடாதீங்க. ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் see you, bye.